ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவாக பாருங்கள். நான் ரெசிபியை பற்றி பேச போகிறது கிடையாது, அது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா? சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கோ இல்லை அங்கிள் ஆண்டி வீட்டுக்கோ போவோம் இல்லையா? போயிட்டு கசின்ஸோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்மளோட லீவ் அந்த மே மந்தில் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக போகும் இல்லையா? நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த டைம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அக்கா வீட்டுக்கு போகிறதாகட்டும், அங்கே போய் விளையாடுறது. அந்த டைமில் நம்மக்கிட்டலாம் அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் விளாண்டுட்ருப்போம். கரெக்டாக கேம்னால் இந்த பல்லாங்குழி விளையாடுறது ஆஸ் எ கேர்ள் அஃப்கோர்ஸ், அண்ட் நொண்டி விளாட்றது, அது மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதெல்லாம் விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மே எண்ட் ஆகும், அப்போது நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் டு ஹோம் இல்லையா? அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் வரும். கரெக்டாக. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அந்த டைமில். சச்சோ, என்னடா இவ்வளோ சீக்கிரம் லீவ் முடிஞ்சிருச்சே, வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த டைமில் ஃபுல்லாக எல்லா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதாகட்டும், அண்ட் குட்டி குட்டி ஃபைட்ஸ் வித் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டை போடுறதாகட்டும், எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொய்யாக்காய் மரம் பார்த்தாவும், நெல்லிக்காய் மரம் பார்த்தாவும் மேலே ஏறிடணும், அதை எடுத்துடணும், பறிச்சிடணும், சாப்பிட்ணும், இப்படி தான் தோணும். அந்த டைமில் ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு. ஆனால் இப்போது எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஃபேமிலி அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் செட்டில் ஆகி, ஸோ யாருமே பார்க்காம அந்த சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு, இப்போது ஏண்டா அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா? பேசாமல் குழந்தையாகவே இருந்திருக்கலாம். அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஒன்லி தான் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு தாங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிப்பியோட வேற ஒரு ஸ்டோரியோட நம்ம கனெக்ட் ஆகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் மெமரிஸை நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய், ஹாவ் யூர் ஃபுட், என்ஜாய்.